தீயணைப்பு துறையில் ஏன் பெண்களுக்கு வேலை இல்லைன்னு ஒருத்தர் கேட்டாராம். அவர் பெண்களுக்கு பற்ற வைக்க தான் தெரியும்னு இவர் சொன்னாராம். இவர் திருவள்ளுவருக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தீயணைப்பு துறையில் தலைமை பதவி வரைக்கும் பெண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையில் பெண்கள் இல்லாத காலம் எல்லாம் கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி நடந்தது. ஆயுதப்படையில் வரைக்கும், காவல்துறையில் வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு நின்னா 1973 முதல் பெண் காவலர் பெண் தான். கலைஞர் அவர்கள் தான் நியமிக்கிறார். எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு, நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிச்சிடுறேன், கைது செய்யப்பட்டு கலைஞர் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார். போராட்டம் நடத்தி அண்ணா சிலைக்கு அருகில் உள்ள அந்த காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கார். வேணும்னு போராட்டம் நடத்தி தான் போகிறாரு. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. ஒரு நல்ல டீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு. எதை பற்றி? இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இல்லையா, அங்கே நம்மளை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுட்டானே, ஃபேன் இல்லையே, அதெல்லாம் இல்லை, டீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிற ஒரு பெண் காவலர் ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வராங்க. ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு ஊற்றி கொடுக்குறாங்க. டீ நல்லா இருக்கு. சொல்ல, டீ நல்லா இருக்குமா, எவ்வளோ ஆச்சு? ஐயா என்னங்கய்யா, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்போ 20 ரூபா ஆயிருக்கும். அவர் சட்டப்பையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. அம்மா நீ உன் காசை போட்டு வாங்கிட்டு வந்த, இதை வச்சுக்கம்மான்னு. அந்த பெண் சொல்கிறாங்க, காவலர் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்கள் கொடுத்தது ஐயா, இந்த யூனிஃபார்மே நீங்கள் கொடுத்தது, இந்த டீக்கா நான் உங்கள்கிட்ட காசு வாங்க போகிறேன், இந்த சம்பளம் நீங்கள் கொடுத்த சம்பளம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு பற்ற வைக்கிறதெல்லாம் இல்லை, மொத்தமாக அணைக்கிறதுக்கு பெண்களுக்கு தைரியம் இருக்குது. இந்த வம்பு வால் எல்லாம் ஆட்டாதீங்க.